இங்கிலாந்து மகாராணி எந்த பெட்டியில இருக்காங்க? என்ன இங்கிலாந்தோட குயின் எலிசபெத்தா அவங்க இந்த ட்ரெயின்ல இருக்காங்களா? எங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப சீக்கிரட்டா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும். நிச்சயமா அவங்க இந்த ட்ரெயின்ல தான் இருக்காங்க. அவங்க எங்க இருந்தாலும் நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். மேடம் குயின், உங்களோட இந்த சீக்ரெட் ட்ரிப் ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. மீடியாவும் இல்ல, பொதுமக்களோட கூட்டமும் இல்ல. நீங்க இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற விஷயம் நிச்சயமா யாருக்கும் தெரியாது. எஸ் குயின் என்னோடதா. எஸ் குயின் என்னோடதா. நான் தான் இதுல ஜெயிக்க போறேன். கஜா கஜா குயின் என்னோடதான்ப்பா. நீங்க இதுல கெலவ முடியாது. நோ குயின் என்னோடது. என்னோடதாயா. ஆன்சர். குயின் எங்க இருந்தாலும் சரி அவங்கள என் கையில ஒப்படைச்சிடுங்க. ஏய் அங்கே பிச்சிரும் பிச்சு நகராத. குயின் என்னோடதா. அவன் கொடுக்க மாட்டாயா. பாத்தியா கையில இருக்கு. மரியாதையா நீங்க குயினை எங்க கையில ஒப்படைச்சிருங்க. போடா போடா. கொடுக்க முடியாது. குயின் எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு தான் தெரியும். கொடுக்க மாட்டான்டா. கொடுக்க மாட்டான்டா. குயின் என்னோட. குயினை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஒப்படைச்சிரு. காப்பாத்துக்கடா. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இது சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். அம்மா மரியாதையா குயினை எங்க கையில ஒப்படைச்சிடு. என்ன மோட்ட நீ ஒரு குயினுக்காக எதுக்காக இத்தனை பேர்கிட்ட நீ அடி வாங்கிக்கிட்டு இருக்க? அவருக்கு உடனே கொடுத்துடு. சரி ஓகேடா. இந்தாங்க புடிங்க. குயினை நீங்களே கொண்டு போகடா. இந்த ஒத்த குயினுக்காக தானே இந்த அடி அடிச்சீங்க. புடிச்சுக்கோடா. ஏய் எங்களுக்கு இந்த குயின் தேவையில்லை. எங்களுக்கு லண்டனோட குயின் தான் தேவை. அடே மாப்ள, நீ லண்டன் குயின் தான் தேடிக்கிட்டு இருந்தியா? ஆமா, வேற என்ன? இத வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? கொக்க மக்கா என்ன விஷயம்னு தெரியாம அடிச்சிங்களா? ஒரு நிமிஷம்டா. வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். என்னப்பா இன்னும் உங்களுக்கு குயின் தேவையா சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். அவங்க லண்டன் குயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா அப்படின்னா குயினுக்கு ஆபத்து இருக்கு. வாடா பத்தலு. குயின் எங்க இருந்தாலும் சரி நாம அவங்களை காப்பாத்தி ஆகணும். அவன் ஒரு ஆளு உங்க எல்லாரையும் போட்டு துவைச்சிருக்கான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆனா பாஸ் ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். குயின் லாஸ்ட் கோச்சில் தான் இருக்காங்க. ஏன்னா மத்த கோச்செல்லாம் நாங்க நல்லா தேடிட்டோம். என்னோட பேரு மிஸ்டர் கே. கே ஃபார் கிட்னாப்பர். நான் பிளான் போட்டுட்டேன். குயினை கிட்னாப் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் அவங்களை கிட்னாப் பண்ணியே தீருவேன். என்னையா சத்தம் பெருசா கேக்குது? இப்ப அவங்க ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும். என்னாச்சு? என்ன ஆச்சு? யாரோ பிரிட்ஜை உடைச்சிட்டாங்க. இப்ப நான் ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும். வண்டியை நிறுத்தலனா அப்புறம் குயினுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும். தலைவாணி ட்ரெயினை மட்டும் நிப்பாட்டு. மொத்தத்தை நாங்க பாத்துக்கிறோம். பாஸ் அவன் தான் எங்களை அடிச்சான். அங்க பாருங்க. அவனோட பேரு மோட்டு. ஹலோ, ஐ அம் மிஸ்டர் கே. கேக்கு அர்த்தம் என்னன்னா கிட்னாப்பிங். நான் என்னோட கிட்னாப்பிங்ல என்னைக்குமே ஃபெயில் ஆனதில்ல. அண்ட் ஐ அம் மிஸ்டர் எம். எம்னா மோட்டுயா. குயினை நீங்க கிட்னாப் பண்றதுக்கு நாங்க விடவே மாட்டோம். முடிஞ்சா தடுத்து பாரு. என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இப்ப என்ன பண்ண போற? ட்ரெயினை பறக்க வச்சு எங்களை பின்தொடர போறியா? நாங்க மேல பறந்துட்டு இருக்கோம் மிஸ்டர் எம். ஏய் நான் உன்னை குயினை கொண்டு போக விட மாட்டேன்டா. அதுக்காக இந்த ட்ரெயினை பறக்க வச்சாலும் சரி விட மாட்டேன். சோ சேலஞ்ச். ட்ரெயினை பறக்க வச்சு காட்டு.
ஓகேடா சேலஞ்ச் அக்செப்டட்ரா. அடே மோட்டோ ட்ரெயினை எப்படி பறக்க வைக்க முடியும்? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி செயல்படு. ஹே கிட்னாப்பர், the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது ஏன் பாசிபிள்? மரியாதையா சரண்டர் ஆயிடு இல்லன்னா ஏய். ஐயோ அம்மா பத்து ரூபா வயிறு காலியா இருக்கும் எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு நல்லா தெரியும்ல. ஐடியா சொல்லண்டா. ஐடியா டாக்டர் ஜட்கா சார் அக்பா தகவல் பார்க்க மாட்டேன். அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, ஓகே ஓகே ஏதாவது நான் செய்யறேன்ப்பா. இப்போ உங்க வேலை முடிஞ்சிரும். வேலை முடிஞ்சதுப்பா. பத்தலும் நான் ஃப்ளையிங் ஹெல்மெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் சீக்கிரம் உள்ள வாங்கப்பா. ஐயோமா என்னையும் உதவிடுங்க. இப்போ நீ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுப்பா. கொஞ்சம் முன்னாடி போனதும் இது பறக்க ஆரம்பிச்சிரும். இருங்க ஸ்டார்ட் பண்றேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சடனா ஸ்டாப் பண்ணதுனால இன்ஜின் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னையா பண்றது? வாங்க எல்லாரும் தள்ளி தள்ளியே ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். அடே மோட்டோ இது கார் இல்ல மோட்டோ, ட்ரெயின் ட்ரெயின். ஆமா மோட்டோ, ஆனா உன்னால இந்த வேலையை செய்ய முடியும். இந்த சமோசா சூட வந்திருக்கு பாரு, எடுத்து சாப்பிட்டு கொண்டாடு. ஐயோமா நாம காலி. ட்ரெயின் பறக்க மாட்டேங்குது. அட அது எப்படி நடந்துச்சு? யாரா என்கிட்ட அடி வாங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா தண்ணில குதிச்சு தப்பிச்சிருங்க, இல்லனா என்னாகும் தெரியும்ல. வெரி குட். என்னோட பாச தொட்ட உனக்கு அவ்வளவுதான். இந்த தொட்டாச்சு. தொட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா அவரை அடிச்ச அவ்வளவா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இந்த அடிச்சாச்சு. ஒரு அடி போதுமா இல்ல 100 அடி வேணுமான்னு சொல்லிடுங்க. ஒரு வாட்டி அடி, ஆனா அடிக்கடி அடிச்சனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீ என்னோட ஆளா இல்ல அவனோட ஆளா? உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தா நீ அவனை போட்டு அடி. சாரி பாஸ், இங்க இருந்து நான் குதிக்கிறது தான் இப்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மோட்டோ, இப்போ நானும் குதிக்கவா இல்ல ஹெலிகாப்டர் ஓட்டவா? ஹெலிகாப்டர் வாய மூடிட்டு ஓட்டு. நான் சொல்ற மாதிரி கேளு. ஹெலிகாப்டர் கீழ இருக்கு. ஓகே. மேடம், you are safe now. You are under arrest. மிஸ்டர் மோட்டோ, தேங்க் யூ so much. நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. அது என்னோட பாக்கியங்க. இப்ப மிஸ்டர் கேடி ஓ பேரை மாத்திக்கிட்டு ஜேன்னு வைக்கிற. ஜேன் என்ன ஜெயிலியா? ஜெயிலுக்கு போ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.